கோழி உப்புக்கறி பசிக்கு பகிர்ந்து கொடுத்து நல்லா காசணும். நல்லா காசு ஐயா கொய்யா. ஓகே வாங்க முடியும். வேற வாயில் நாட்டு கோழின்னா இந்த மாதிரி சுட்டு மஞ்சள் தடவிய கழுவிட்டு சுத்தமாக அரைக்கணும். அப்போ தான் கோழியோட மனமே தனியாக இருக்கும். ஆனால் 3 கோழி தான் தெரியும். நீ ஒன்று பார்ப்பாங்க. என்ன இலை, லவங்கம், பட்டை, கல்பாச்சி, சோம்பு, சின்ன வெங்காயம் போட்டுடலாம். வரமிளகா இது வந்து நம்ம மிதமான சூட்லேயே வதக்கணும். இல்லை மிளகாலாம் தீச்சு கருப்பாயிடும். கலர் மாறாதே இருக்கும். காரமும் நல்லா ஏறும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, மிளகாலாம் எதுவுமே தீயவே இல்லை. இது மாதிரி மிதமான சூட்டில் வதக்கினா தான் பார்க்க நல்லா இருக்கும். இல்லை மிளகா தீஞ்சு கருப்பாயிடும். இடிச்சா இஞ்சி பூண்டு இதுக்கு பேஸ்ட் போட்டால் நல்லா இருக்காது. இடிச்சு போட்டால் தான் வாசனையாக இருக்கும். தண்ணி நல்லா கொச்சிடுச்சு. நம்ம அரிசி போட்டுக்கலாம். சுட்டு வெட்டிய நாட்டுக்கோழி கொட்டிக்கலாம். சரிண்ணா. மஞ்சத்தூள், தூள் உப்பு,
கறி வேகட்டும், மூடி போட்டு மூடிக்கலாம் கொஞ்ச நேரம். பாருங்க சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்துக்குதுன்னு. இதெல்லாம் சுண்டணும், சுண்டனா தான் டேஸ்ட் வரும். தண்ணி நல்லா சுண்டி வரணும், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.